ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு வயலுக்கு போகிறோம். ஸோ ஒரு 3-4 நாளாக வந்துட்டு எங்கள் ஊரில் வந்துட்டு ஒரே மழை, காற்று, புயல் மாதிரி காற்று. ஸோ எல்லாம் வந்து சோளம்லாம் தண்ணிக்குள்ளே வந்து முழுகிட்டு அப்படின்னு சொன்னாங்க. தண்ணியெல்லாம் நொம்பி இருக்கா. அதெல்லாம் வந்து வயலை வந்து வரப்பு வெட்டி விட்றதுக்காண்டி வந்து போயிட்டு இருக்கோம். ஸோ தண்ணி எவ்வளோ இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து தண்ணி நம்பிடுச்சு. ஸோ இந்த சோளம் நல்லா தான் இருந்துச்சு. இங்கே பாருங்கள், அப்படியே எல்லாம் சாஞ்சிடுச்சு. இந்த ஜவானி பாவோ உண்டோ இது. இப்போ பாருங்கள், ஃபுல்லாக தண்ணி. பாருங்க எப்படி படுத்துருச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த தடவை வந்து செலவுக்கு கூட மிஞ்சாதான், அந்த அளவுக்கு வந்துட்டு ஃபுல்லாக படுத்துட்டு பாருங்க. தண்ணி பாருங்கள், நெல் இப்படி தானே தெரியுது. கீழே நல்லா பாருங்கள் எவ்வளோ தூரம் தண்ணி நிற்கிதுன்னு மட்டும் பாருங்கள். ஸோ நெல்லும் வந்து முழுகிடுச்சு தான் எங்கள் நெல்லெல்லாம். ஸோ பாருங்கள், तावड़ो पाची की चाहिए ता पाची की चौड़ो फुल्ला पड़ुत्तिरुच्ची. சோளமே வந்து படுத்துடுச்சு. கேனா ஆகாஷ்பானி. ஸோ நம்ம ஊரில் வந்து ஆர்எஸ்பரி மரம்னு சொல்லுவோம்ல. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஆகாஷ்பானி அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா கிளை பேர். இது வந்து அதிகமாக இல்லை, ரொம்ப ரேரு, கிடைக்கிறது வந்து ரொம்ப ரேரு. அப்பா, அந்த ஸ்க்ராச் பண்ணி வந்தோன்னா செம்மையாக வாசனை. தப்பாக எடுத்துக்காதீங்க. எனக்கு அந்த சோன்னு சொல்லி வந்து அதே பழக்கமாயிட்டு என்னால் மாற்றிக்க முடியலை. ட்ரை பண்ணுறேன், சரிங்களா? பாருங்க, அப்படியே படுத்துட்டு பாருங்க, பழுத்துடுச்சு. அப்படியே படுத்துட்டு. இது வந்துட்டு கல்யாண நாளில் எங்கள் உளுந்தனுக்கு அவனோட வயல். ஸோ இதுதான் வந்து எங்கள் வயல். பாருங்கள், எல்லாமே படுத்துட்டு பாருங்க, நல்லா படுத்துடுச்சு. ஸோ தண்ணி வந்து அப்படி தேங்கி நிற்கிது. அதை வந்து வெட்டி விடுற தண்ணி வந்திருக்கும் வாய்க்காலில். ஸோ விளைச்சல் சூப்பராக இருந்துச்சுங்க பாருங்கள். ஒரு இதுக்கு வந்துட்டு 2 கருத்து அந்த மாதிரி விளைச்சல் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் வந்துட்டு இயற்கை சீட்டுறாங்க. ஓர் அது குந்தி காட்டுவோம். இந்த வயலகம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னு போன வீடியோவில் சொன்னேன். ஸோ இதுவும் வந்து படுத்துட்டு வருங்க.
फिर उड़ा कुटुरा जालो नहीं இப்போ வந்து நம்ம அந்த இதுக்கு போகிறோம், நெல் வயலுக்கு. சோளத்தை பார்த்துட்டோம், நெல் வயலுக்கு போகிறோம். இதுவே இப்படி இருக்குன்னா அந்த வயலில் நினச்சாலே பயமாக இருக்குது. எப்படி இருக்கும் இருக்கு பாருங்கள் நெல். இந்த வயலில் தான் வெறும் 20,000 ரூபாய்க்காண்டி மாமா வாங்க மாட்டேன்னு சொல்லிடுச்சு, அடவு பிடிக்க மாட்டேன்னு நினச்சி. ஆனால் சூப்பராக விளைஞ்சிருக்கு. லம்பாட்டா அண்ணாக்கு ஆனால் வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா இது தண்ணி வந்து குறையவே குறையாது. அங்கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து மக்கன் போட்டிருக்காங்க பாருங்கள், மக்கன்னு சொல்லுவோம்ல, ஸோ அதை போட்டிருக்காங்க. இது ஃபுல்லாக வந்து தண்ணி குறையவே குறையாது, ஏன்னா இது ஒரு நதி. அங்கிட்ட பார்த்தீங்கன்னா எங்களோட மீன் குளம் இருக்குது அந்த சைடு. இந்த வயலுக்கு வந்துட்டு மீன் குளம். இந்த வய அந்த வய கெத்தட்ட கலியிலே முருபா, கெத்தட்ட கலியில் முருபா. ஒரு குளம் 3 வயல். மொத்தமாக எவ்வளோ வாங்கினாங்க? 40,000 ரூபாய்க்கு வாங்கினது. அடவு பிடிக்கல, வாங்கினது அப்போது. இப்போது ரேட் அதிகமாக இருக்கும். அதை கெத்தட்ட கப்பச்சோப்பாவும் கிட்டத்தட்ட வந்து 12 லட்ச ரூபா 15 லட்ச ரூபா கிட்ட போகுமா. இப்போது 40,000 வாங்கினது. கேஸ் அலாగే 2000 வாங்கினாங்க போல இருக்கு. 26 வருஷம் கழிச்சு 15 லட்ச ரூபா. வெறும் 40,000 வந்தது எத்தனை லட்சமாக மாறிட்டு பாருங்க. இந்த வயல் 3 வயலும் எங்கள் அப்பா வாங்கினாங்களாம். என் மாமனாரோட அப்பாவோட கிடையாது, மாமனார் தனியாக வாங்கினது. ஸோ எங்கள் வீட்டுக்காரங்களாம் சின்ன பிள்ளைக்குள்ளே விட்டுட்டு வந்து பஞ்சாப் போயிட்டாங்களாம், எங்கேயோ வேலைக்கு போயிட்டாங்களாம். அப்போ வந்து ஃபோனும் கிடையாதான், எதுவுமே கிடையாதான். ஸோ இருக்காங்களா இல்லையான்னு கூட தெரியாமல் என் மாமியார் இருந்தாங்களாம். அந்த 5 பிள்ளைங்களும் வச்சுட்டு அவ்வளோ கஷ்டமாக, சாப்பாடு கூட கஷ்டமாக, என்ன ஆனாங்கன்னே தெரியாமல் இருந்தாங்களாம். அப்படி அழுவாங்களாம். ஆனால் 1 வருஷம் கழித்து பணத்தோடு வந்து இந்த இடத்த வந்து வாங்கினாங்களாம். அதனால் வந்து அடிக்கடி என்கிட்ட வந்து சொல்லுவாங்க இது கதையெல்லாம். ஏன்னா வந்துட்டு மாமா வந்து விட்டுட்டு ஊருக்கு போவாங்களாம். அப்போ சொல்லுவாங்க. ஸோ அப்போலாம் நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன். இப்போலாம் வந்து ஃபோன் வச்சுருக்கீங்க, உடனே வீடியோ கால் பார்க்குறீங்க, ஃபோனை பார்க்குறீங்க. அப்போலாம் எனக்கு எதுவுமே தெரியாது, இருக்காங்களா என்னான்னு கூட தெரியாது, எந்த தகவலுமே இல்லாமல் நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன். பிள்ளைங்களுக்கு 1 ரூபா கூட ஒரு பைசா கூட இல்லாமல் கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போல்லாம் வந்து மாமியார் குடும்பம் இருந்துச்சு, மாமனார் குடும்பம் இருந்துச்சு. இப்போல்லாம் ஒன்றுமே இல்லை உங்களுக்கு, இருந்தாலும் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னாங்க. சரிங்களா, இவ்வளோ லட்சமாக மாறி இருக்கு. நாங்கள் அடுத்து அந்த வயலுக்கு வேறு போகணும். இந்த வயலை 3 வரப்பு கட்டிட்டாங்க, இனிமேல் அந்த வரப்பு போகும். பெருசாக இருக்குன்னு எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா. ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் விளைச்சல் அதிகம். தண்ணி நிற்கிது. இது வந்து இன்னொரு வயலுக்கு வந்தோம் பார்த்தீங்களா. இந்த வயலுக்கு வந்தோம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தண்ணி நிற்கிது. இது வந்து பள்ளம். இங்கே வந்து 2 வயல் இருக்குது, அங்கே ஒரு வயல் இருக்குது. இவ்வளோ தண்ணி நிற்கிது. நேற்று நைட்டு செம்ம மழை. 2-3 நாளாக பார்த்தீங்கன்னா செம்மையாக காற்று புயல் மாதிரி. ஆனால் வந்து மழை கம்மி. நேற்று நைட்டு மழை அதிகம். ஸோ முந்தின நாள் நைட்டில் காற்றுல சாஞ்சிடுச்சு, நேற்று நைட்டு மழையில் முழுகிடுச்சு பாருங்கள் சோளத்தை. उंडो जाबो தாவணி பின்னமாஜி என்னன்னா இந்த மதியானம் உட்காந்தேன். ஸோ ரோட்டில் வந்து உட்காந்தோம். அப்போ எங்கள் சித்தப்பா ஒருத்தர், எங்கள் ஊர் சித்தப்பா, சொந்தம் சொல்லலை, பேச்சுவாக்கில் சித்தப்பா மாமான்னு சொல்லலை, அந்த மாதிரி அவங்க. ஸோ அவங்க வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு அதிகமாகிட்ட பேச மாட்டாங்க. இருந்தாலும் வந்துட்டு அவங்க வந்துட்டு அந்த சோளம் தட்டை இருக்குது பார்த்திங்களா, மேலே உள்ள அந்த இது அதெல்லாம் நறுக்கி தான் இருக்குது. ஸோ மேலே உள்ள அந்த இதை மட்டும் முடிச்சுட்டு வந்து அவ்வளோ முடிச்சுட்டு வந்தாங்க. முடிச்சுட்டு வந்துட்டு என்கிட்ட காமிச்சாங்க. முனிதா இந்த மாதிரி தமிழ்நாட்டில் நடக்குமா, பீகாரில் மட்டும்தான் நடக்கும்,
பீகாரில் வந்து விவசாயிங்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பாரு, எப்படி பாரு முழுகி போயிட்டுன்னு பாரு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் சொன்னேன், ஆமாம் சித்தப்பா, அங்கே வந்துட்டு எங்கள் ஊரில் வந்து அரசியல்வாதிங்கெல்லாம் வந்து கரெக்டாக வேலை பார்க்குறாங்க, உங்கள் ஊரில் வந்து கரெக்டாக வேலை பார்க்குறாங்க, உங்கள் ஊரில் வேலை பார்க்கல அதனால தான் அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னார், எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஆமாம் எங்கள் ஊரில் வந்து நதியெல்லாம் வந்து வாய்க்காலெல்லாம் வந்து தூர்வாரி இருப்பாங்க அப்போ மாதம் மாதம். நீங்கள் வந்து தூர் வர மாட்டேங்கிறீங்க, அது கரெக்டாக தூர் வாரினா தானே, நீங்கள் எதுக்கு அந்த நதியை வந்து விட்டுறணும், அதுக்கப்புறம் தானே விவசாயம் பண்ணணும், நீங்கள் நதியும் சேர்த்து வந்து விவசாயம் பண்ணுறீங்க, ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வயல் வந்து முழுக தான் செய்யும் அப்படின்னேன். ஸோ அவர் என்ன யோசிச்சு அந்த அளவு யோசிச்சுக்கிட்டே போனார். அது உண்மை, அது பொய்யா ஏதோ என் மனசில் பட சொன்னேன், அது கரெக்டாக தப்பான்னு தெரியல, ஏதோ மனசில் பட டப்புன்னு சொல்லிட்டேன். வரேன். ஸோ டக்குன்னு சொல்லிட்டேன். அவர் யோசிச்சுட்டே போனார். கரெக்ட் தானேங்க, இங்கே பாருங்க நதி தூர் வரமாக இருக்குது சரிங்களா, காட்டாது மாதிரி அதில் போய் விவசாயம் பண்ணுறாங்க, இதில் எப்படி சாமி போவேன் சரிங்களா. இப்போ வந்து வீட்டுக்கு போயிட்டு பிரச்சனை சரிங்களா, போக்குள்ள சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, இன்னும் ஒரு மழை பெஞ்சிச்சுன்னா இருக்கிறதும் போயிடும். நான் அரட்டை பானி பொருளை கோட்டில் உட்காந்து கத்தம் லேட்டு இருட்டு போயிடுச்சு, சூரியன் வந்து மறைஞ்சிடுச்சு. என்னென்னு பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னாடிலாம் வந்துட்டு ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆன புதுசுலலாம் வந்துட்டு அதிகமாக இடமாகணும், வயல் அடைப்பிடிக்கணும் ஒரே ஒரு இதாக இருக்கும். ஆனால் வயல் வந்து அடைப்பிடிக்கணும், விவசாயம் பண்ணணும் அவ்வளோ ஒரு ஆசை அப்படி இருக்கும். ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் வருஷமாக வந்துட்டு பார்த்துட்ருக்கேன், போன வருஷம்னாலும் பரவாயில்ல, நல்லா சோளம் நல்லா பழுத்து முற்றி நல்லா பழுத்த பிறகு மழை காற்று அடித்து மழை அடித்து புயல் அடித்து சாஞ்சிடுச்சு. ஆனால் இந்த வருஷம் குண்டகா ஆனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஸோ பச்சையாக இருக்கக்குள்ளே அந்த பிஞ்சுலேயே வந்து இது பண்ணிடுச்சு. ஸோ இந்த வருஷம் ரொம்ப லாஸ், போட்ட காசு கூட வராது. முன்னாடி நான் சொன்னேன் லாபம் கிடைக்காது, ஆனால் வந்துட்டு போட்ட காசு கிடைக்கும்னு. இப்போ இருக்க சுச்சுவேஷன் பிரச்சனை பார்த்தோன்னா அதுவுமே கிடைக்காது போல இருக்குது. ஸோ இன்னொரு காற்று அடிச்சிச்சுன்னா இந்த மாதிரி நஷ்டம் தான். போயிட்டு வந்துட்டோம், போனதுக்கு மனசு தான் கஷ்டமாயிடுச்சு. விவசாயம்னா கொஞ்சம் பயமாக தான் இருக்குது இப்போதைக்கு உள்ள நிலமை. மனசு சுத்தமாக உடஞ்சி போயிட்டு எனக்கு. நான் ஏன்னா நிறையா செலவு பண்ணியிருக்கோம், தமிழ்நாட்டில் இருந்துட்டு நிறையா காசு கொடுத்துருக்கேன் இந்த விவசாயத்துக்காண்டி. ஸோ எல்லாம் போயிட்டு நல்லா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.